அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தாங்க. ஆனா அதுக்குள்ள வர ஒரு சில நாட்கள் ஒரு முக்கியமான திருப்பு முனையா அமையுது. அதுல ஒண்ணுதான் 13வது நோன்பு. வாங்க அதோட ஆழமான ஆன்மீக முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ரமலான் ஆரம்பிச்ச முதல் 10 நாள்ல இருந்த ஒரு வேகம், ஒரு ஆர்வம் இப்ப கொஞ்சம் கம்மியான மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அப்படி இருந்தா கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த 13வது நாள் நம்மளோட ஆன்மீக ஆற்றல திரும்பவும் ரீசார்ஜ் பண்றதுக்கு ஒரு சரியான தருணம். சரி, இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ரமலான் மாதத்தை நாம 3 கட்டங்களா பிரிக்கலாம். இந்த ஒவ்வொரு 10 நாளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக நோக்கம் இருக்கு. முத 10 நாட்கள் இறைவனோட அருள, அதாவது ரஹமத்தை தேடுறதுக்கான நாட்கள். 2வது 10 நாட்கள், அதாவது 11லிருந்து 20 வரைக்கும் பாவ மன்னிப்பு, அதாவது மஃப்ரத் தேடுறதுக்கானது. கடைசியா இறுதி 10 நாட்கள் நரக நெருப்பிலிருந்து விடுதலை கேட்கறதுக்கானது. இப்போ நல்லா கவனிங்க. நம்ம பேசுற இந்த 13வது நோன்பு எங்க வருதுன்னு. அது கரெக்டா அந்த 2வது கட்டத்தோட மைய பகுதியில, அதாவது பாவ மன்னிப்பு காலத்தோட இதயத்துல அமையுது. இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சொல்லப்போனா இந்த 2வது 10 நாட்களோட மைய கருவே மக்ஃபிரத் தாங்க. நாம செஞ்ச தவறுகள்ல இருந்து விடுபட்டு திரும்பவும் இறைவனோட பக்கத்துல நெருங்கிறதுக்கு இதைவிட ஒரு சிறந்த தருணம் இருக்கவே முடியாது. அப்போ மஃப்ரத்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தவறுகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் முழு மனசோட உள்ளம் உருகி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பேருதான் மஃப்ரத். இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறது தான் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கான மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை. இத இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தம்பின் வ அதூபு இலைஹி. இந்த நாட்கள்ல நம்ம எவ்வளவு அதிகமா இதை சொல்ல முடியுமோ அவ்வளவு நல்லது. இந்த 13வது நாளுக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. அதுதான் ஐயாமுல் பீத், அதாவது வெள்ளை நாட்கள் கூட அதுக்கு இருக்கிற தொடர்பு. இத நம்மளோட கடமையான நோம்போட சேர்த்து ஒரு நபி வழியும் நமக்கு ஞாபகப்படுத்துது. ஐயாமுல் பீல் அப்படிங்கிறது ஒவ்வொரு இஸ்லாமிய மாதத்தோட 13, 14, 15ஆம் தேதிகளை குறிக்குது. இந்த நாட்கள்ல நோன்பு வைக்கிறது நபி ஸல்லல்லாஹு அவங்க ரொம்பவே வலியுறுத்தின ஒரு சுன்னத், அதாவது ஒரு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு அமல். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நாம ஏற்கனவே ரமலானுக்காக கடமையான நோம்புல இருக்கோம். அதே நாள்ல இந்த சுன்னத்தான நோம்பு சேரும்போது நமக்கு கிடைக்கிற நன்மை பல மடங்காகுது இல்லையா? ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி ஒரே நோம்புல நமக்கு 2 விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. சரி, இப்போ இறையல் விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி நம்மளோட தனிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வருவோம். இந்த 13வது நாளுங்கிறது நம்மளோட ஆன்மீக பயிற்சிக்கும் மன உறுதிக்கும் ஒரு டெஸ்ட் மாதிரி. இது நம்ம உடம்புல இருந்து நம்ம ஆன்மாவை நோக்கிய ஒரு பயணம். இந்த ஒப்பீடு இதை ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. முதல் 10 நாட்கள்ல நம்ம உடம்பு பசி தாகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழகிடும். ஆனா இந்த 13வது நாளை நெருங்கும்போது நம்ம கவனம் நம்ம உடம்போட தேவைகளை விட்டு விலகி ஆன்மாவை நோக்கி இறைச்சிந்தனையில இன்னும் ஆழமா பதிய ஆரம்பிக்குது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். சரி, இப்ப பிராக்டிக்கலா வருவோம். இவ்வளவு சிறப்பான இந்த நாளை நாம எப்படி இன்னும் சிறந்த முறையில பயன்படுத்திக்கலாம்? அதுக்கு என்னென்ன முக்கியமான அமல்கள் செய்யலான்னு பார்க்கலாம். குறிப்பா இந்த 13வது நாளுக்குன்னு ஒரு சிறப்பு பிரார்த்தனை இருக்கு. அதோட மைய கருத்தே 2 விஷயம்தான். ஒன்னு தூய்மை, இன்னொன்னு பொறுமை. இறைவா, இந்த நாள்ல என்னை எல்லாவிதமான அழுக்கிலிருந்தும் தூய்மைப்படுத்து. விதில என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கிற பொறுமைய கொடு அப்படின்னு கேக்குறது எவ்வளோ அர்த்தமுள்ளது பாருங்க. இந்த நாள்ல நாம கவனம் செலுத்த வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இங்க இருக்கு. 1, சஹர் நேரத்துல எழுந்து தஹஜ்ஜுத் தொழுவது. அது அந்த நாள் முழுவதுக்குமான சோல்வை நீக்கி அதிக நன்மைகளை தரும். 2, தர்மம் செய்யறது. இந்த பாவ மன்னிப்பு காலத்துல செய்யற தர்மம் நம்ம பாவங்களை அழிக்கும்னு சொல்லப்படுது. 3, நம்ம நாக்க பேணுவது. வீண் பேச்சு, புறம் பேசுறது இதையெல்லாம் தவிர்த்து நோம்போட புனிதத்தை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நாளோட முழு சாராம்சத்தையும் இந்த ஒரு வாக்கியம் எவ்ளோ அழகா சொல்லிருது பாருங்க. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன், மன்னிப்பதையே அவன் விரும்புகிறான். இதை விட ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை வேற என்னங்க இருக்க முடியும்? இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. இந்த மஃப்ரத் காலத்துல, இந்த மன்னிப்போட பொன்னான தருணத்துல நீங்க உங்க இறைவன் கிட்ட எதை மனசார கேக்குறீங்க? இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.